வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா MA 4151 பேப்பர்ல யூனிட் 4 ரிவிஷன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் பேப்பர்ல எந்தெந்த டாபிக்லாம் பார்க்கணும், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். கிளாஸ் 1ல பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். கிளாஸ் 2ல ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கொடுப்பாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 3ல பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எந்த மாதிரி டைப்லலாம் கேட்கலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் தான். ஆக்சுவலி இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதில் ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள், இந்த மாடலில் ஒரு கொஷினாவது கண்டிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட நாங்களே 4 or 5 கொஷின்ஸ் கலெக்ஷனில் வச்சுருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ எல்லா டைப்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸி தான். ஃபார்மட் ஃபார்முலா எல்லாமே சேம் தான். பட் கிவன் டேட்டா தான் டிஃபர் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தனித்தனி கேடராகவே நம்ம இப்போ இந்த பிடிஎஃப்ல பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓஹோ இந்த மாடலில் தான் இத்தனை மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கான சொல்யூஷனை பார்த்தாலே போதும். இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். டைப் 1 பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடு. டைரக்ட் மெத்தட் மேக்ஸிமம் 2 மார்க் கொஷினாவோ இல்லை 8 மார்க்கில் சப்டிவிஷனாகவே கேட்பாங்க. இதில் கிவன் டேட்டாவில் உங்களுக்கு சைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்கனாலும் நம்ம சைஸ் ஸ்கொயரில் தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேசிக் ஃபார்முலா. இதில் நம்ம டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் மட்டும் செக் பண்ணாலே போதும். வேறு எந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜருமே இந்த மாடலில் இருக்காது. டைப் 2 பார்த்தீங்கன்னா குட்னஸ் ஆஃப் ஃபிட். இது வந்து காயின் பேஸ்டான ப்ராப்ளம். தட் இஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம் எல்லாம் ஒரு கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 5 காயின்ஸ் ஆர் டாஸ் 320 டைம்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்து இட் இஸ் பயாஸ்ட் ஆர் அன்பயாஸ்ட், அக்செப்டா ரிஜெக்டா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி தான். 4 காயின்ஸ் ஆர் டாஸ் 160 டைம்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. காயின் பேஸ்டாக ப்ராப்ளம் கொடுத்தாலும் குட்னஸ் ஆஃப் ஃபிட்னு ஒரு கோட் வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை காயின் பேஸ்டாக உங்களுக்கு 4th யூனிட்டில் கொடுத்தா நீங்கள் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா டேஸ், மண்டே டியூஸ்டே இந்த ஆர்டரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 3 ப்ராப்ளம்ஸ் சேர்த்து ஒரே ஒரு வீடியோவில் தான் நமக்கு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலே போதும். அதே மாடலில் தான் எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் கண்டிப்பாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஏ கம்பெனி கீப்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் டியூரிங் ஏ ரீசன்ட் சேஃப்டி ரிவ்யூ. ஏதோ டேட்டா கொடுத்துருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேங்கிற ஆர்டரில் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் வெதர் there is any evidence the accidents are more likely to some days தேன் அதர்ஸ் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக சைஸ் ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த கேடர் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு டைப் 2 இருந்தால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் வந்தாலும் சைஸ் ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. டே வைஸ் மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி ஹெட்டிங்கில் டேபிள் கொடுத்துருந்தாலும் நமக்கு அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அடுத்த டைப்பாக டைப் 3ல் நம்ம சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாடலில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் அழகாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து பைனாமியலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுப்பாங்க. இட்ஸ் எ ரிப்பீட்டட் கொஷின். இது உங்களுக்கு பார்ட் பிலையும் கேட்குறாங்க, பார்ட் சிலையும் கேட்குறாங்க. டேட்டாஸ் அதிகமாக கேட்டாங்கன்னா பார்ட் சியில் கேட்குறாங்க. ஒரு 4 or 5 டேட்டாஸில் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு பார்ட் பிலையும் கொடுக்குறாங்க. பட் ரிப்பீட்டட் கொஷின். இது ரொம்ப ஈஸியான அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. அடுத்து டைப் 5 பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்னால் நமக்கு ரோ வைஸ் டோட்டல் என்ன, காலம் வைஸ் டோட்டல் என்ன, இதை டிபெண்ட் பண்ணி ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது தான் கிட்டத்தட்ட இந்த 3 ப்ராப்ளம்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் 2 சப்டிவிஷனாக 2 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும். செகண்ட் ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு ப்ராப்ளம், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். இந்த மாதிரி கேட்டகரியில் ஏதாவது நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஒரு பேசிக் கால்குலேஷன் தான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நம்ம டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ்க்கு
அந்த 6 ஸ்டெப்ஸில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நல் ஹைபாத்திசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், டேபிள் வேல்யூ அண்ட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா எழுதி கேல்குலேஷன் பார்க்குறது, கன்க்ளூஷனில் டேபிள் வேல்யூ அண்ட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டோட்டலாக கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் டைப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் இந்த 2 கொஷின் தான் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் புக் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க டெக்ஸ்ட் புக்கில் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 இல்லை 3 புக்கு எல்லாம் சேர்த்து ரெஃபர் பண்ணி எதெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, எந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகுது, எந்த கான்செப்ட் ஃபார்முலா ஓரியன்டாக இருக்குது எல்லாம் செக் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுறது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தியரி கொஷின்னா இந்த 2 கொஷின் தான் இருந்தது. இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி கொஷினில். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதே மாடலில் வேறு கொஷின் வந்தாலும் நீங்கள் இந்த ப்ராப்ளம் என்ன ப்ரொசீஜரில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமோ அதே மாடலில் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். வி காட் தி ஆன்சர். சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை இந்த 6 டைப்பில் தான் ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த டைப் வருதுலாம் நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் சில சமயம் கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு பார்ட் சியில் கேட்குறாங்க. இந்த மண்டே டே வைஸ் ஆர்டர் டேட்டா கொடுத்த இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் எப்பவும் ஒரு கொஷின் இருக்குது. கொஷின் டேட்டாஸ் தான் மாறுமே தவிர கான்செப்ட் மாறாது. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிக்கோங்க. டைப் 1 அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம், எந்த டெஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை ஆல்ரெடி ஏதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா, எக்ஸ் பார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் சில சமயம் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோமாங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். டைப் 2ல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் NCR P பவர் R Q பவர் N மைனஸ் R அந்த டெரிவேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, கியூவோட வேல்யூ என்னங்கிறது நம்ம இந்த டேட்டாலேருந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே வைஸ் ப்ராப்ளங்கிறப்ப நீங்கள் அப்சர்வ் டேட்டா அண்ட் எக்ஸ்பெக்டட் டேட்டா கேல்குலேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நீங்கள் எழுதி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஐடியா கரெக்டாக வரும். ஹைபாத்திசிஸ் டெஸ்ட் எழுதுறது அந்த 6 ஸ்டெப்பை திருப்பி எழுதி பார்த்துக்கோங்க. ஹெட்டிங்ஸ் கரெக்டாக எழுதணும். டேபிள் வேல்யூ இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸி, டேரெக்டாகவே நம்ம பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் வராது. டேபிள் வேல்யூ எழுதுனதுக்கு அடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா மட்டும் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை 2 கேட்டகரியில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் பைனாமியல், யூனிஃபார்ம், ஆட்ரிபியூட்ஸ் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சில சமயம் கிவன் டேட்டா வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் நம்ம அப்சர்வ் டேட்டா பார்த்து அதோட எக்ஸ்பெக்டட் டேட்டாவை சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பார்த்துட்டு தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கான்செப்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கான்செப்ட். டைப் 5 பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இது சொன்ன மாதிரி தான் ரோ டோட்டல், காலம் டோட்டல் டிபெண்டன்சியாக இந்த கேல்குலேஷன் இருக்கும். டைப் 6 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 6 டைப்பில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா போதும். டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸில் டெஃபினட்டாக ஒரு கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மாடலில் ஒன்று வரும். இந்த 6 டைப்பில் எதில் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. 6மே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ 14th கொஷின் தான் 4th யூனிட் டாப்பிக்காக வரும். ஸோ 14th கொஷினில் எதரார் சாய்ஸில் தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதரார் சாய்ஸ்லையும் 4th யூனிட்டை பொறுத்தவரை ஆப்ஷன் ஏக்கு 2 சப்டிவிஷன் கொடுப்பாங்க. ஏபி 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆப்ஷன் பியில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கும் A and B கொடுப்பாங்க. சில சமயம் தான் ஒரே ஒரு ப்ராப்ளம் டைரெக்டாக 13 மார்க் கொஸ்டினாக நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அந்த 13 மார்க் கொஸ்டின் அலாட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு டேட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். டேட்டா அதிகமாக இருந்தால் இது நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அதனால் ஒரே ப்ராப்ளம் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 ப்ராப்ளமாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் கொஷின்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதுறீங்கிறவங்க நோட்ஸ் எல்லாத்துக்குமே எழுதுங்க. கிட்டத்தட்ட இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த 10 ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் எழுதி வச்சுக்கோங்க. எழுதுனீங்கன்னா எக்ஸாம் போகிறப்ப ஓகே சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனாக இதுதான், இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், அக்செப்டாக ரிஜெக்டாங்கிறது நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷனில் எழுதணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூனிட் 4 ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற எல்லா மாடலையும் தெரிஞ்சுக்கிட்டு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். நீங்களே உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே நமக்கு யூனிட் 4ல் ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். kanidapizhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கான ரிவிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.